श्रीगणनायक विघ्नविनायक सिद्धिविनायक बुद्धिविनायक। Sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் அனைவரையும் அக்கி யூடியூப் சேனல் மூலம் வரவேற்கிறேன். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குலதெய்வத்தை எப்படி வசியம் பண்ணுறது, குலதெய்வம்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்து மற்றும் ஜெயின மதத்தில் மூதாதையர் வழிபாட்டு தெய்வமாகும். குலதெய்வம் பெரும்பாலும் ஒன்று அல்லது பல குடும்பங்கள், வம்சம், குலம், கோத்திரம் ஆகியவற்றில் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. இது இஷ்ட தெய்வம் மற்றும் கிராம காவல் தெய்வம் ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டு தாங்க இருக்கும். கடந்த காலங்களில் பங்காளிகளுக்குள் ஏற்படும் தகராறுகளை தீர்த்து வைக்கும் இடமாக குலதெய்வ கோயில் இருந்திருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்காக உருவாக்கப்பட்ட குலதெய்வ கோயில் அவர்களின் சன்னதிகளுக்கு பரம்பரையாக முழு முதற் கடவுளாக விளங்குகின்றது. அதனால தாங்க இந்த சமூகத்தில் எந்த சுபகாரியம் நடந்தாலும் முதலில் குலதெய்வத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. உதாரணமாக திருமணம் என்று எடுத்துக்கொண்டாலும் முதல் பத்திரிகை குலதெய்வத்திற்கு வழங்கப்படுகிறது. இது குழந்தைக்கு முதல் முட்டை அடிப்பதற்கும் பொருந்தும். குலதெய்வம் என்பது உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அதை வணங்க நீங்கள் சென்றே ஆக வேண்டும். குலதெய்வம் என்பது குலங்களுக்கெல்லாம் தெய்வமாக இருந்து நம்மை முதன்மைப்படுத்தி முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய நலன்களில் அக்கறை செலுத்தக்கூடியது. தேவைகளை உணர்ந்து நமக்கு உடனடியாக தரக்கூடிய தெய்வமும் குலதெய்வந்தாங்க. இந்த குலதெய்வ வழிபாட்டில் குறைபாடுகள் ஏற்படும் போது எண்ணிய காரியங்கள் ஈடேறுவதில் சிக்கல், பொருளாதார நிலையில் மந்தமான போக்கு, செய்தொழிலில் முடக்கம், பிள்ளைகள் வழியில் தொல்லை என்று பல்வேறு இடர்பாடுகள் வருங்க. கண்டிப்பாக ஒருவரது குலம் ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்ற வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம், யாகம் செய்தாலும், ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகம்தாங்க. குலதெய்வத்தின் ஆசி இல்லை என்றால் திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், நிரந்தர வேலை, குடும்பத்தில் பிரச்சனை, உடல் உபாதைகள், இன்னும் பல பிரச்சனை கண்டிப்பாக வருங்க. எனவே வருடத்திற்கு ஒரு முறையாவது பங்குனி உத்தர நாளில் குலதெய்வ கோயிலில் வணங்கி வாழ்வில் மகிழ்ச்சி அடையணுங்க. இப்போ குலதெய்வத்தை எப்படி வசியம் பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. அரச மரக்குச்சி, ஆலமரக்குச்சி, அத்தி மரக்குச்சி, எலுமிச்சை மரக்குச்சி, வேப்ப மரக்குச்சி ஆகிய இந்த 5 குச்சியை எடுத்து மஞ்சள் நூலில் கட்டி குலதெய்வ கோயிலுக்கு போய் அங்கே வைத்து வழிபாடு செஞ்சுட்டு நம்ம வீட்டு நிலவாசலுக்கு மேலே கட்டி தொங்க விடுங்க. கண்டிப்பாக குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வருங்க. தெய்வீக ஆற்றல் நிறைந்து கிடைக்கும். இதே மாதிரி தொழில் செய்யும் இடம் மற்றும் நமக்கு உடல் உபாதை எது இருந்தாலும் அந்த இடத்துல இதை கட்டி வச்சு செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் விசேஷ நாட்களில் அதுக்கு தூபம் காட்டிட்டு வந்தீங்கன்னா, தீப தூபம் காட்டி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்குங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் முதல்ல குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டுங்க. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, குலதெய்வத்திற்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்ற பழமொழி அப்போ தாங்க உருவாயிருக்குது.